ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நாம நான்ஸ்டிக் தவா ஏன் நான்ஸ்டிக்கா இருக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம அறிவை வளர்த்துக்க 2 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. 1938ல ராய் பிளங்கெட்ன்ற 27 வயசான கெமிஸ்ட் டியூபான் கம்பெனியோடைய லேப்ல தீப்பிடிக்கிற ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு மாற்றா தீப்பிடிக்காத சேஃபான ஆல்டர்னேட்டிவை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில இருந்தாரு. டெட்ராஃப்ளூரோ எத்திலீன்ற கேஸை ஆராய்ச்சிக்காக ஒரு சிலிண்டர்ல அடைச்சு வச்சிருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திறந்து பார்க்கும்போது சிலிண்டர்ல இருந்த கேஸை காணோம். என்னடா இது கேஸ் காணாமே, லீக் ஆயிருக்குமோன்னு நினைச்சு அதை வெயிட் பார்க்கும்போது கேஸ் அடைக்கும் போது என்ன வெயிட் இருந்துச்சோ அதே வெயிட் தான் இருந்துச்சு. இதெல்லாம் வம்பா போச்சுன்னு சிலிண்டரை அறுத்து பார்த்தா உள்ள ஒயிட் கலர்ல மெழுகு மாதிரியான பவுடர் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. சிலிண்டர்ல அடைச்ச அந்த கேஸ் தான் ஹை பிரஷர்ல பாலிமரைஸ் ஆகி பவுடரா மாறி இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த பவுடரோட ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ணும்போது மனுஷன் மலைச்சு போயிட்டாரு. ஏன்னா எந்த ஒரு கெமிக்கலோடையும் இந்த பவுடர் ரியாக்ட் ஆகல, அதிகமா ஹீட்டை தாங்கிச்சு, அநியாயத்துக்கு வலிக்குச்சு. அதுவரை ரெஃப்ரிஜரேட்டர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தவரு பாலிமர் பக்கமா வண்டியை திருப்பிட்டாரு. அந்த சமயத்துல செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்ததுனால இந்த கெமிக்கலை டெவலப் பண்ணி டியூபான் கம்பெனி அதுக்கு டெஃப்லான்னு பேர் வச்சு மிலிட்டரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ல யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைடுன்ற கரோசிவான கேஸை ஹேண்டில் பண்ண டெஃப்லான் கோட் பண்ண பைப்பையும் வால்வையும் தான் யூஸ் பண்ணாங்க. இது பல வருஷம் ஒரு ராணுவ ரகசியமாவே இருந்தது. டெஃப்லானுடைய இந்த வலுவுக்கும் வழுக்கும் தன்மைக்கும் காரணம் அதோடைய ஸ்ட்ராங்கான கார்பன் ஃப்ளூரின் பாண்டும் அதோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் தான். ஃப்ளூரின் எலக்ட்ரான் ரிச்ன்றதுனால பக்கத்துல இருக்க எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணி எதையும் ஒட்ட விடாம பண்ணுச்சு. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா 1954ல பிரெஞ்சு இன்ஜினியர் மார்க் கிரிகோரி எது கூடயும் ஒட்டாத டெஃப்லான அலுமினியம் பேன்ல ஒட்ட வச்சு ஃபர்ஸ்ட் நான்ஸ்டிக் பேனை உருவாக்குனாரு. கிச்சன்ல மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியிலையும் கன்சியூமர் ப்ராடக்ட்லயும் ஆன்டி கரோசிவ் கோட்டிங்காகவும் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்காகவும் ஹீட் ரெசிஸ்டன்டாகவும் டெஃப்லான் பயன்பட ஆரம்பிச்சது. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது PFOAன்ற வெளில வர வரைக்கும். இந்த டெஃப்லானோடைய உற்பத்தியிலையும் பயன்பாடுலையும் பெர்ஃப்ளூரோ ஆக்டனோயிக் ஆசிட்ன்ற கேஸ் உருவாச்சு. இதை ஃபாரெவர் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. இது என்விரான்மெண்ட்ல பரவ ஆரம்பிச்சு உயிரினங்களுக்கு பல பாதிப்புகளை உண்டாக்க ஆரம்பிச்சது. 2015ல இந்த கெமிக்கலை பேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ற நான்ஸ்டிக் தவா ஸ்கிராச் ஆயிருந்தா உடனடியா மாத்துறது நல்லது. நான்ஸ்டிக் தவாவே யூஸ் பண்ணலன்னா ரொம்ப ரொம்ப நல்லது.